வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் வேகமாக வந்தார். அவசரமாக ஒரு செய்தித்தாள் வாங்கினார். அதை விட வேகமாக அங்கேயே நின்றுக்கிட்டு அதை புரட்டினார். ஒரு நிமிஷம் என்னத்தையும் ஆர்வமாக பார்த்தார். அதுக்கப்புறம் நிதானமாக பேப்பரை மடித்து வச்சுக்கிட்டு அவசரம் இல்லாமல் நடந்து போனார். அவர்கிட்ட மெதுவாக போய், அப்படி என்னத்தை சார் அவ்வளோ ஆர்வமாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டோம். கடையில் பேப்பர் வாங்கின உடனே முதல் காரியமாக அதை பார்த்துருவேன் சார் அப்படின்னார். ஏதேன்னு கேட்டோம். அதுதான் சார் ராசி பலன், அதை பார்த்தா தான் எனக்கு எல்லாமே சரியாக ஓடும் அப்படின்னார். அது சரி சார், ராசி பலனில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க, சரி அதில் போட்டிருக்கிறது பிரகாரம் அன்றைக்கி சரியாக நடக்குதா அப்படின்னு கேட்டோம். நடக்குதா இல்லையானெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சார், காலையில் அதை பார்க்கணும், அதில் ஒரு ஆவல், அவ்வளவுதான்னார். கிட்டத்தட்ட எல்லாருமே இதே மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராசி பலன் பார்க்குற பழக்கம் தமிழர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறார் ஒரு பேராசிரியர். அவர் எழுதியிருந்த ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று சமீபத்தில் படித்தோம். ராசி பலன் போடாமல் வர்ற நாளிதழ்கள் இங்கே ரொம்ப குறைச்சல். அது போட்டால் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. அதனால் அதில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கை சார், மெட்ராஸில் பேப்பர் வாங்கி தன்னோட ராசி பலன் பார்த்துட்டு பெங்களூரில் ஓடுற குதிரை மேலே பணம் கட்டுறவங்களும் உண்டு. ராசி பலன் பார்த்துட்டு லாட்ரி சீட்டு வாங்குறவங்களும் உண்டு. இந்தியாவில் அச்சாகிற மொத்த லாட்ரி சீட்டில் 70% தமிழ்நாட்டில் தான் விற்பனை ஆகுதான். இது முன்னாடி இங்கே அனுமதி இருந்த காலத்தில் உள்ள கணக்கு. இப்போ தான் அதை கட்டுப்பாடு பண்ணியாச்சு. வான் மண்டலம் பூ மண்டலத்தை பாதிக்கிறது உண்மை தான். அதை அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இன்று நண்பரால் பண வரவு அப்படின்னு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பன் இன்றைக்கி பணம் கொண்டாந்து கொடுக்க போகிறான்ங்கிறது ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரத்துக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள நண்பர்கள் எந்த காலத்தில் பணம் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க? நண்பர்களை பக்கத்துலேயே இப்போ இருந்து பார்க்குற நம்மாலேயே புரிஞ்சிக்க முடியல. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன தெரியும்? ஒரு காலத்தில் நாம் வாழ்கிற இந்த பூமி ஒரே இடத்துல நிலையாக நிற்குதுன்னும் சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றிக்கிட்டு வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் உருவான ராசி பலன் கொள்கையை சூரியனை சுற்றி தான் பூமி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த காலத்துலேயும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வினோதம்தான். இந்த ராசி பலன் பார்க்குற பழக்கம் நம்முடைய ஊக்கத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு பழக்கம். அது வேணாம், அது வேண்டியது இல்லைங்கிறது தான் அறிவாளிகள் கருத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாமே ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போமே. ஒரே நாள் வந்த தினசரி பேப்பர்கள் சிலதை எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரே ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லேயும் என்ன பலன் போட்டிருக்கு பார்க்கலாமா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராசிக்கு ஒவ்வொரு செய்தித்தாள்லேயும் என்ன ராசி பலன்னு பார்த்தோம். ஒரு பேப்பரில் செலவும் சிரமமும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு பேப்பரில் சுலபமாக நன்மை அப்படின்னு போட்டிருக்கு. இதில் எதை நம்புறது? நீங்களும் ஒரு நாள் இதை சோதித்து பாருங்கள். பல பேப்பரை வாங்கி உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லேயும் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் ஒரே விதமாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நானும் ஒரு நாள் கடையில் பேப்பர் வாங்கினோம். நண்பர் ராசி பலன்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாதவர். இருந்தாலும் நான் பேப்பர் வாங்கின உடனே உங்கள் ராசி என்ன சொல்லுங்கள், பலன் என்னென்னு பார்க்கலாம்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் டூப்புங்க, அதை ஏன் பார்க்குறீங்கன்னார். சும்மா சொல்லுங்கன்னு. என் ராசி தனுசு, அதில் பண வரவுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னார். நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பண வரவுன்னு தான் போட்டிருக்கு சார், அது எப்படிங்க பார்க்காமலே கரெக்டாக சொல்லிவிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவாக கிட்ட காதோட காதாக சொல்கிறார், அந்த பேப்பருக்கு தினமும் ராசி பலன் எழுதி கொடுக்குறதே நான் தான் சார் அப்படின்னார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.